ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ கிருஷ்ண கீதம் என்னும் நமது யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ஆச்சாரியார் ராமானுஜர் ஜெயந்தி குறித்த வைபவங்களையும் சில முக்கிய தகவல்களையும் தாங்கி வருகிறது. வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது மே 2ஆம் தேதி 2/5/2025 ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜரனுடைய அவதார திருநாள். சுமார் 10 தினங்கள் இந்த விழா முக்கிய வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்படும். உதாரணமாக அவர் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீபெரும்புதூர், அவர் 12 ஆண்டுகள் வாழ்ந்த கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மேல்கோட் மற்றும், அதாவது மேல்கோட்டை என்ற பக்தர்கள் அழைப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக வைணவ திவ்ய ஸ்தலங்களில் முதல் திவ்ய ஸ்தலமான ஸ்ரீரங்கத்திலும் ஆச்சாரியனுடைய வைபவ திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படும். இந்த 10 நாட்களும் ஆச்சாரியனுடைய வைபவங்களை பக்தர்களுக்கு தற்பொழுது உள்ள ஆச்சாரியார்கள் எடுத்துரைப்பார்கள். திருமஞ்சனம் முதற்கொண்டு, திருவீதி உலா முதற்கொண்டு பகவத் ராமானுஜரை தாங்கி பக்தர்கள் நிறைய கொண்டாட்டங்களை இங்கே அரங்கேற்றுவார்கள். இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதாவது மாதா, பிதா, குரு, தெய்வம், அதாவது தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக நாம் முதலில் வணங்க வேண்டியது குருவை. குருவனுடைய அனுகிரகம் பெற்றால்தான் நாம் பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும். இது வைணவ பாகவதர்களுக்கு, பக்தர்களுக்கு இது நன்றாக தெரியும். ஆதலால் தான் குருவை முதலில் வணங்குவர். பகவானை வணங்குவதற்கு முன்பு குருவை முதலில் வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பெற்று அதற்கு அடுத்தபடியாகத்தான் நாம் அதாவது பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும்.